வச்சுக்கிட்டு மொத்தத்தையும் கொட்டியான்னு எல்லாத்தையும் வாங்கி மொத்தமாக கொட்டி அடி அடின்னு சாப்பிடுவாங்க. சோறு போடுறவங்க எல்லாம் இவனை கழித்து கொட்டுவாங்க. என்ன இப்படி திங்கிறான், இவனெல்லாம் பந்திக்கே வரக்கூடாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு திட்டிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் காது கொடுத்தே கேட்காம இவன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இந்த இளவட்டக்கல்லை தூக்குற அந்த போட்டியும் வந்துச்சு. போட்டினா ப்ரைஸ் உண்டு, அரிசி எல்லாம் கொடுப்பாங்க போல. அதனால நம்ம ஆளு பார்ட்டிசிபேட் பண்ண வருவான். எல்லா பேரும் தூக்கி முயற்சி பண்ணி அப்படி இப்படின்னு போட்டி நடந்துக்கிட்டு இருப்பாங்க. விதவிதமாக சைஸில் கல் இருக்குது. நம்ம ஆளுக்கு தான் நல்லா ஜைஜாண்டிக்காக வெயிட் வச்சுருக்கான்ல, சின்ன சின்ன கல்லாக எல்லாம் அசால்ட்டாக தூக்கி போட்டுருவார். போட்டி ஆட்களும் அதே மாதிரி அசால்ட்டாக அந்த கற்களை எல்லாம் தூக்கி போடுவாங்க. ஜமீன்தாரோட பையன் கூட அதே மாதிரி தூக்கி போட்டுட்டு இருக்கான். அடுத்தடுத்து பார்த்தா இளவட்ட கல்லோட சைஸு கூடிக்கிட்டே போகுது. எவ்வளோ பெரிய கல்லுன்னு பாருங்கள். அதையும் பவர்ஃபுல்லாக ஜமீன்தார் மகன் தூக்கி போட்டு கெத்து காட்டுறான். அடுத்து நம்ம ஆள் தூக்கணும். நம்ம ஆளும் அழகாக தூக்கி பின்னாடி வீசி எரிஞ்சு கெத்து காட்டுறாரு.